வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் இடையூறுகளை நீக்கும் இறைவனாகும் விநாயகரை பற்றிய ஆச்சரியகரமான கதைகளை பார்க்கப் போகிறோம். அவர் எப்படி பிறந்தார்? எலி எப்படி அவரது வாகனமாக ஆனது? சந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் என்ன? இவை அனைத்தும் இந்த வீடியோவில் புராணக் கதைகளாக வரிசையாக காணலாம். விநாயகர் அவதாரக் கதை ஒருமுறை பார்வதி தேவி நீராடச் செல்லும்போது தனது சந்தனக் குழம்பில் இருந்து ஒரு சிறுவனை உருவாக்கி அவனை தன் வாசலில் காவலாளியாக நியமித்தார். அப்போது சிவபெருமான் அங்கு வந்தபோது அந்த சிறுவன் அவரை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. கோபமடைந்த சிவன் அந்த சிறுவனின் தலையை வெட்டினார். பார்வதி தேவி இதைக் கண்டு மிகவும் துயரமடைந்தார். அதை சமாதானப்படுத்த சிவன் தனது கணங்களை வடக்கு பக்கம் அனுப்பி முதலில் காணப்படும் ஜீவராசியின் தலையை கொண்டுவரச் சொன்னார். அவர்கள் ஒரு யானையின் தலையை கொண்டு வந்தனர். அதை சிறுவனின் உடலுடன் இணைத்து உயிரூட்டினார். அந்த சிறுவனே விநாயகராவார். கஜமுகாசுரன் கஜமுகாசுரன் என்ற அசுரன் யாராலும் கொல்ல முடியாத வரம் பெற்றிருந்தான். அவன் தேவர்களை துன்புறுத்த சிவபெருமான் விநாயகரை அவதரிக்கச் செய்தார். விநாயகர் தனது வலது தந்தத்தை முறித்து அதை ஆயுதமாகக் கொண்டு கஜமுகாசுரனை வதம் செய்தார். எலி வாகனம் விநாயகரின் வாகனமான எலி பற்றிய கதையும் சுவாரஸ்யமானது. ஒரு இசைக்கடவுள் கருஞ்சா தவறுதலாக ஒரு முனிவரின் காலை மிதித்ததால் சாபம் பெற்று எலியாக மாறினார். அவர் விநாயகரின் ஆசிரமத்தில் சேதம் விளைவித்தபோது விநாயகர் அவரை அடக்கி பின்னர் தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டார். 3. சந்திரனுக்கு கிடைத்த சாபம் ஒரு முறை சந்திரன் விநாயகரின் தோற்றத்தை பார்த்து சிரித்ததால் விநாயகர் அவரை சாபம் விட்டார். அதனால் சந்திரனை பார்க்கும் நபர்கள் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக வேண்டும் என கூறினார். பின்னர் இந்த சாபம் சதுர்த்தி நாளில் சந்திரனை பார்ப்பதை தவிர்க்கலாம் என மாற்றப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.